கன்சீவா இருக்காங்க. கன்சீவ்னா இப்பதான் 1 month ஆகுது, சாரி 1 week தான் ஆகுது. கன்ஃபார்ம் ஆயிருக்கு. லேட் பிரெக்னன்சி தான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. நாங்க வீட்ல எல்லாம் வேணா கூட்டிட்டு போக மாட்டோம்னு சொன்னோம். ஆனா கண்டிப்பா பக்கத்துலயே ஓடி போய் பாத்துட்டாங்க. இன்னொன்னு அவர் கார் வரும்போது எல்லா டிவிலயுமே டெலிகாஸ்ட் ஆகும். யாருமா இந்த ரெட் கலர் சுடிதார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துனாங்க. அந்த அளவுக்கு கார் போகும்போது அந்த கயிறை தூக்கிட்டு விஜய் சார் பார்க்க வந்திருக்கேன். எனக்கு ஃபீவர் இருந்தாலும் நான் அவரை பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்கேன். வீட்டுல அடம் முடிச்சுட்டு நாங்க வந்துட்டோம். பாப்பாங்களை எல்லாம் வீட்டுல தான் விட்டு வந்திருக்கேன். 2 குட்டி பாப்பாங்க இருக்காங்க. 2 பேரையும் வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன் நானு. எங்க உயிர் இங்கே போகுதுன்னா கூட அது அவருக்காக போகணும்னா ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கணும். அவரை பாக்கணும்னே மெயினா வந்தது. இன்னைக்கு வந்து நான் வந்திருக்கேன்னா என் பொண்ணு அங்க ஐசியூல அட்மிட். ஆக்சுவலி எனக்கு ஒரு பொண்ணு, என் பொண்ணு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கா இப்போ. ஆனாலும் சார பாக்கணும்னு நாங்க பழனில இருந்து வந்திருக்கோம். நீ எங்கயோ உன் வேலையை பார்த்துட்டு இருக்க, அவன் எங்கயோ அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி உனக்காக எதுவுமே செய்ய முடியாத ஒருத்தனுக்காக உன் வாழ்க்கையே அர்ப்பணிச்சு நாசமாக்கி வீண் செலவு பண்ணி குடும்பத்தை கவனிக்காம அடுத்த குடும்பத்தை அசிங்கமா திட்டிக்கிட்டு ஏன்னா பைத்தியக்காரங்களா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படி இருப்பீங்க? நாம இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அடிமைத்தனம். நமக்கு எப்பவுமே எவனுக்காவது அடிமையா இருக்கணும். முதல்ல ராஜாக்களுக்கு, அப்புறம் வெள்ளக்காரங்களுக்கு, இப்ப அரசியல் தலைவர், ஜாதி தலைவர், சினிமா ஹீரோஸ், கிரிக்கெட் பிளேயர், இப்படி எவனுக்காவது எவனை பத்தியாவது பெருமையா பேசி அவனை புகழ்ந்து அவனுக்காக சண்டை போட்டு கடைசி வரைக்கும் ஒரு அடிமை நாய் மாதிரி வாழணும். ஆனா அவனுக்கு நம்மள யாருன்னு கூட தெரியாது. ஏண்டா தெரியாம தான் கேக்குறேன். நாம காசு கொடுத்து படம் பார்க்கறதுனால தானே அவன் அந்த நிலைமையில இருக்கான். அப்ப யார் முதலாளி? நாம தானே. நாம வேகாத வெயில நின்றுட்டு இருப்போம். அவன் ஏசி கார்ல நாயை பக்கத்துல உட்கார வச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டு உன்னை நாயை விட கேவலமா மதித்து பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருப்பான். நீ அவன் காருக்கு பின்னாடி வாழ்க வாழ்க வாழ்கன்னு கையை தட்டிக்கிட்டே ஓடுவ. ஏட்டா உப்பு போட்டு தானே சோறு திங்கிறீங்க? யோசிச்சு பாரு. நீ ரசிகனா இருக்கிற எந்த ஒரு நடிகனுடைய பிள்ளையாவது இன்னொரு நடிகனுக்கு ரசிகனா இருந்து அவனுக்கு கட் அவுட் வச்சு பால் அபிஷேகம் பண்ணி அவனுடைய வாழ்க்கை நாசம் பண்ணிட்டு இருக்கானா? அவன் அடிச்சு சம்பாதிச்சு கார் பங்களான்னு போயிட்டு தான் இருக்கான். ஆனா நீ ஒரு நாள் மழை பெஞ்சா கூட வீட்டுக்குள்ள தண்ணி வந்து இருக்கிறதுக்கு இடம் இல்லாம நடுத்தரில் வந்து நிப்ப. ஏன் அன்னைக்கு நீ ரசிகனா இருக்கிற எவனாவது உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க வேண்டியதானே? வெறும் படத்துலையும் மேடையிலையும் மட்டும் உன் காலுக்கு செருப்பா இருப்பேன்னு பேசிட்டு நீ உதவின்னு அவன் வீட்டு வாசலுக்கு போய் நின்னா உன்னை செருப்பாலையும் அடிச்சு தொடுத்துவான். அப்பா தாதா நம்மள வீட்டுல சேர்த்து பாருப்பா. செருப்படி